Praise the Lord that God has brought us once again into your midst. மறுபடியுமாக தேவன் உங்கள் மத்தியிலே எங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். We are always thankful to God for the children of God here and there. அங்குமிங்குமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்பொழுதுமே தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். By the great mercies of the Lord, He has called us and He is building us as His family. தேவன் தம்முடைய பெரிதான இரக்கத்தினாலே நாம் எல்லோரையும் இணைத்து ஒரு குடும்பமாக அவர் கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். In this place also God is building the poor people together as a family. இந்த பகுதியிலும் கூட இப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு குடும்பமாக தேவன் கட்டி எழுப்பி கொண்டு வருகிறார். Let His name alone be glorified. அவருடைய நாமம் மாத்திரமே இந்த காலையிலே மகிமைப்படட்டும். We have heard in the morning that we are under the new covenant. நாம் இன்று காலையிலே கேட்டோம், நாம் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறோம் என்று. What is the speciality with the new covenant? அப்படியானால் இந்த புதிய உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறதுல நமக்கு இருக்கிற விசேஷம் தான் என்ன? There was law even under the old covenant. பழைய உடன்படிக்கையின் காலத்திலும் பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. And even in the new covenant also there are certain law. புதிய உடன்படிக்கையிலும் அதே போல சில பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have been hearing about all those laws. அந்த பிரமாணங்களை குறித்தெல்லாம் நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். But what is the main difference between the old covenant and new covenant? ஆனால் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இடையே இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் என்ன? Moses was a great prophet. மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசி. God could speak to him face to face. தேவன் மோசேவுடனே முகமுகமாக பேச முடிந்தது. Even that Moses says, அப்பேற்பட்ட மோசே இப்படி சொல்லுகிறார், I am afraid. நான் பயந்திருக்கிறேன். There was always a fear under the old covenant. அப்படி என்று சொன்னால் பழைய உடன்படிக்கையிலே எப்பொழுதுமே ஒருவித பயம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டே இருந்தது. What was that fear? என்ன பயம் அது? You know where the fear started? உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த பயம்ங்கிறது முதல்ல எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு? Fear began in the book of Genesis. இந்த பயம் என்று சொல்லப்படுகிற காரியமானது ஆதியாகம புத்தகத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. Chapter 3, ஆதியாகமம் 3வது அதிகாரம் verse 8. 8வது வசனத்தை நாம் பார்க்கலாம். Verse 9. Then the Lord God called to the man and said, Where are you? 9வது வசனத்திலே, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். I heard the sound of you in the garden and I was afraid. அவன் சொல்லுகிறான், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். Because I was naked. ஏனென்று சொன்னால் நான் நிர்வாணியாய் இருக்கிறேன். You know where the fear began? அப்படின்னா சொல்லுங்க, இந்த பயம் எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது? Fear began where Adam became naked. எந்த இடத்திலே ஆதாம் நிர்வாணியாக மாறினானோ அந்த இடத்திலே பயமும் ஆரம்பித்தது. That day the fear started. அந்த நாள் முதற்கொண்டுதான் இந்த பயப்படுகிற காரியமானது மனுஷனுக்குள்ளாக ஆரம்பித்தது. Even under the old covenant, even Moses could say, I am afraid, I am fearful. பழைய உடன்படிக்கையில இருந்த பெரிய தீர்க்கதரிசி ஆகிய மோசே கூட என்ன சொல்றாரு? நான் பயந்திருக்கிறேன். Whereas when Jesus came, ஆனால் இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்த பொழுதோ, what was the word he was continuously speaking to his disciples? அவர் தம்முடைய சீஷர்களை பார்த்து அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை என்ன? Fear not. நீங்கள் பயப்படாதிருங்கள்.
Fear not. நீங்க பயப்படாதீங்க. That is the word Jesus often spoke. இயேசுவானவர் அடிக்கடி சொன்ன ஒரு வார்த்தை இதுதான். Don't fear. நீங்க பயப்படாதீங்க. Don't be afraid. நீங்கள் பயப்படாதீர்கள், கலங்காதிருங்கள். This is what Jesus often spoke. இந்த ஒரு வார்த்தையை தான் இயேசுவானவர் அடிக்கடி பேசினாரு. Why Jesus spoke that word? ஏன் இயேசு இந்த வார்த்தையை பேசினாரு? He himself had no fear. ஏனென்று சொன்னால் அவருக்கு எவ்வித பயமும் கிடையாது. Jesus had no fear. இயேசுவுக்கு ஒரு பயமும் கிடையாது. Why he didn't fear? அப்படின்னா சொல்லுங்க, இயேசுவுக்கு ஏன் ஒரு பயமும் கிடையாது? Why Adam feared? ஆனால் ஆதாமுக்கு ஏன் பயம் வந்துச்சு? Why Jesus did not fear? ஏன் இயேசுவானவர் இந்த பூமியில வந்த பொழுது அவருக்கு பயமே வரல? What is the reason? அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? Only one reason. ஒரே ஒரு காரணம் தான். He never disobeyed God. இயேசு ஒருபோதும் தன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகவே இல்லை. He never did his own will. ஒரு காலம் தன்னுடைய சுய சித்தத்தின்படி அவர் செய்யவில்லை. As a result, அதனுடைய பிரதிபலனாகத்தான் he and his father was one always. இயேசுவும் பரமபிதாவும் எப்பொழுதுமே ஒன்றாயிருந்தார்கள். What separates a man either under the old covenant or the new covenant நீங்க from God? பழைய உடன்படிக்கையில் எடுத்துக்கங்க அல்லது புதிய உடன்படிக்கையில் எடுத்துக்கங்க. தேவனிடத்திலிருந்து மனுஷனை பிரிக்கிற காரியம் எது? சொல்லுங்க. Only one thing. ஒரே ஒரு காரியம் தாங்க அது. Isaiah 59. ஏசாயா 59வது அதிகாரம் verse 2. இரண்டாவது வசனம். Your iniquities have made a separation between you and your God. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. What is that? அப்படினா What அது is என்னங்க that? அது? What is that iniquity? இந்த அக்கிரமம் சொன்னா என்ன? What is iniquity? இந்த அக்கிரமம் நீங்க சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கு என்னதான் அர்த்தம்? Iniquity is my own will. அக்கிரமம்னா என்னுடைய சுய சித்தத்தின்படி செய்யப்படுகிறது தான் அக்கிரமம். Why did Adam and Eve ate that fruit? ஆதாமும் ஏவாளும் ஏன் அந்த கனியை அவர்கள் புசித்தார்கள்? Why did he eat? ஏன் இவங்க ரெண்டு பேரும் அந்த கனியை புசித்தார்கள்? Because ஏன்னா it was their will. அது அவர்களுடைய சித்தத்தின்படி செய்யப்பட்ட ஒரு செயல். God said don't eat. தேவன் என்ன சொல்லியிருந்தாரு? புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. But ஆனால் when they saw that fruit, அவர்கள் இருவரும் அந்த விருட்சத்தின் கனியை பார்த்த பொழுது they found it is good to eat. அது புசிப்பதற்கு நல்லதா இருக்கிறதாக கண்டார்கள். It is good to increase the knowledge. தங்களுடைய புத்தியை தெளிவிக்கிறதாக இருக்கிறது என்று கண்டார்கள். And அப்புறம் they did their own will. அந்த இடத்திலே தங்களுடைய சித்தத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். They ate that fruit. அந்த கனியை பறித்து புசித்தார்கள். What was the sin there? அந்த இடத்திலே அவர்கள் செய்த பாவம் என்ன? Not eating the fruit. அந்த பழத்தை பறித்து சாப்பிட்டதல்ல. Fruit was not poisonous. அந்த பழத்துல எந்த விஷமும் கிடையாது. But what was wrong? ஆனால் அந்த இடத்திலே அவர்கள் செய்த பாவம் என்ன? They did their own will. அந்த இடத்திலே அவர்கள் தங்களுடைய சுய சித்தத்தை செய்தார்கள். What they wished, they did it. அவர்களுக்கு என்ன விருப்பமாய் இருந்ததோ அதை அவர்கள் அங்கே செய்தார்கள். And when they disobeyed God, அது மட்டும் இல்ல, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பிற்பாடு what happened to them? அவர்களுக்குள்ளே என்ன நடக்க ஆரம்பித்தது? A fear came. ஒருவித பயம் உள்ளே வந்து விட்டது.
And they felt they are naked. அதற்கப்புறம் தாங்கள் நிர்வாணிகளா இருக்கிறதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். And they wanted to hide. அப்ப ஓடி போய் ஒளிந்து கொள்ள நினைத்தார்கள். Sometimes is it not like that in our life? சில நேரங்கள்ல நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கூட காரியங்கள் இப்படி இருக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? Even though we say we are a new covenant church, நாம் புதிய உடன்படிக்கையின் சபையில் இருக்கிறவர்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை நீங்கள் பார்த்ததில்லையா? New covenant church is not a certain laws and regulations. புதிய உடன்படிக்கையின் சபை என்று சொன்னால் ஏதோ சில சட்டதிட்ட பிரமாணங்களினால் சட்டதிட்ட பிரமாணங்களின்படி நடந்து கொள்ளுகிற ஒரு காரியம் என்று கிடையாது. Jesus did not give any rules to the new covenant church. புதிய உடன்படிக்கை சபைக்கென்று ஏதோ இயேசுவானவர் புதுவித சட்ட பிரமாணங்கள் எல்லாம் அவர் கொடுக்கவில்லை. Now you see here, இப்போ நீங்க இங்க பாருங்களேன், Hebrew chapter 8, எபிரேயர் 8வது அதிகாரம், the distinguishing mark of a new covenant person. புதிய உடன்படிக்கையின் நபரிடத்திலே காணப்படுகிற தனித்துவம். Everyone, verse 11, you can read it. 11வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். They shall not teach everyone his fellow citizen. ஒருவன் தன் அயலானுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. And everyone his brother, saying, know the Lord. கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. All will know me. எல்லோரும் என்னை அறிவார்கள். From the least to the greatest of them. சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும். What is the distinguishing mark of the new covenant person? ஒரு புதிய உடன்படிக்கையிலே வாழ்கிற நபருடைய தனித்துவமான அடையாளம் என்ன சொல்லுங்க? It's not in which church he is sitting. அவர் எந்த சபையிலே இப்போ உட்கார்ந்து இருக்கிறாருங்கிறது அந்த விசேஷத்த அடையாளம் கிடையாது. What message is hearing? அல்லது அவர் எப்பேற்பட்ட செய்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதும் கிடையாது. What is their doctrine? அல்லது அவர்களுடைய சபை உபதேசம் என்னவாக இருக்கிறதுங்கிறதும் கிடையாது. None of those things. இதுல எதுவுமே கிடையாது. You know what God said? இங்க பாத்தீங்களா அதை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் என்று? All will know me. எல்லோரும் என்னை அறிவார்கள். From the least to the greatest. சிறியவன் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும். What is the speciality? அப்படின்னா சொல்லுங்க, என்ன அந்த சிறப்பம்சம் சொல்லுங்க? சிறப்பு அம்சம் என்ன? புதிய உடன்படிக்கையின் சிறப்பு அம்சம் என்ன? All will know me. எல்லோருமே என்னை அறிவார்கள். The least to the greatest. சிறியவர் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும். How a least person, the greatest person will know God? எப்படி சிறிய நபர் முதற்கொண்டு பெரிய நபர் வரைக்கும் தேவனை அறிந்திருக்க முடியும்? What was Jesus trying to emphasize when he was on the earth to his disciples? இயேசுவானவர் இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே தம்முடைய சீஷர்களிடத்திலே அவர் அடிக்கடி வலியுறுத்தின காரியம் என்ன? What was it? என்ன காரியத்தை அடிக்கடி வலியுறுத்தினார்? You have a father in heaven. உங்களுக்கு பரலோகத்திலே ஒரு பிதா இருக்கிறார். He came to declare that. இந்த ஒரு காரியத்தை அறிவிப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். Jesus said, I have glorified you on the earth. நான் இந்த பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். Glorified your name. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். I have manifested you to them. உம்மை அவர்களுக்கு நான் வெளிப்படுத்தினேன். What was he doing? அப்படினா இயேசுவானவர் என்ன செய்து கொண்டு வந்தார்? To these 12 people whom God gave them. தேவன் அவருக்கு கொடுத்திருந்த இந்த 12 சீஷர்களிடத்திலே இயேசுவானவர் எதை வெளிப்படுத்தி காண்பித்தார்? You have a father in heaven. உங்களுக்கு பரலோகத்திலே ஒரு பிதா இருக்கிறார். God is your father. தேவன் உங்களுடைய பிதாவாக இருக்கிறார். To the least, to the greatest. சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் அதை அறிந்து கொள்ள முடியும். Okay, take an example, a home.
ஒரு குடும்பத்துல ஒரு இல்லத்தையே நம்ம அதற்கு ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்குவோம். Okay. Sir. In a home, ஒரு குடும்பத்துல suppose there are so many children. அந்த குடும்பத்துல நிறைய பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். One is an older. அதுல ஒரு குழந்தை ரொம்ப மூத்த பையனா இருக்கிற அப்படி. One is the smallest. அதுல கடைசி பையன் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான். Very young. ரொம்ப சின்ன குழந்தை. Or one is a high-ranking official. அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சு பெரிய ஒரு உயர் அதிகாரியா இருக்கிற ஒரு நிலைமையில இருக்கா அப்படி. Become a collector. ஒரு கலெக்டராகவே ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. And one did not study well. அதனால் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ஒழுங்கா படிக்கவே இல்லை. He has become a farmer. அவரு ஒரு விவசாயியா மாறிட்டாரு. Now what is common in that family? சரி, இந்த முழு குடும்பத்துல இத்தனை ஏற்ற தாழ்வெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த குடும்பத்துல எது பொதுவான ஒரு காரியம் சொல்லுங்க. Father is father to all. அந்த குடும்பத்துல ஒரு அப்பா இருக்கார் இல்லையா, அந்த அப்பா இந்த அத்தனை பிள்ளைகளுக்குமே அப்பா தான். He is a father of collector also. கலெக்டரா ஒரு பையன் இருக்கிறாரு, அவருக்கு அவர் அப்பா தான். A farmer is there. ஒரு சாதாரண விவசாயியா ஒரு பையன் இருக்கிறானே, is father to him also. அவருக்கு அவர் அப்பா தான். Is a father to the older son. மூத்த பையனுக்கும் அவர் அப்பா தான். To the younger son also he is the father. கடைசி இளைய பையனுக்கும் அவர் அப்பா தான். You understand how the least to the greatest will know him? அப்படின்னா சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிந்திருப்பார்கள் அப்படிங்கறதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? How they will know? சரி, எப்படி அவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள்? How this great collector also know, the farmer also know this. எப்படி கலெக்டரா இருக்கிற பையனும் அப்பாவை அறிந்து கொள்வார்கள், அதே போல விவசாயியா இருக்கிற நபரும் அறிந்து கொள்வார்கள்? How the older son and the youngest one எப்படி will know? மூத்த பையனும் இளைய பையனும் ஒரே போல அப்பாவை அறிந்து கொள்வார்கள்? What is the most important thing? அப்படின்னா எது மிக முக்கியமான காரியம் சொல்லுங்க. Huh? நீங்க சொல்லுங்க. Both must be born of him. இந்த ரெண்டு பேருமே அவரால் பிறந்தவர்களா இருக்கணும், போதும். Moses was not born of God. மோசே தேவனால் பிறக்கல. None of the prophets were born of God. பழைய உடன்படிக்கையின் தீர்க்கதரிசிகளில் யாருமே தேவனால் பிறந்தவர்கள் கிடையாது. Was there anybody born of God under the old covenant? பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்தவர்களில் யாராவது தேவனால் பிறந்தவர்கள் என்று தங்களை குறித்து சொல்ல முடியுமா? Great man Abraham, their forefathers. மிகப்பெரிய மாந்தனாகிய ஆபிரகாம் இருந்தாரே, அவர் தன்னை தேவனால் பிறந்தவன் என்று சொல்லிக் கொள்ள முடியுமா? Yeah, he was a friend of God. சரிதான், அவர் தேவனுக்கு ஒரு சிநேகிதனாக இருந்தாரு. But he was not born of God. ஆனால் தான் தேவனால் பிறக்கவில்லை. Now, இப்ப பாருங்க, how Jesus was born? இயேசுவானவர் எப்படி பிறந்தார்? I don't want to prove it, showing all the word to you. ஏதோ ஒரு வசனத்தை எல்லாம் எடுத்து இதை உங்கள்கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு நான் முயற்சிக்கல, ஒரு காரியத்தை உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். How Jesus was born? எப்படி இயேசு பிறந்தார் சொல்லுங்க. He was born of God. அவர் தேவனால் பிறந்தார். What is the most important thing then? அப்படின்னா நீங்க சொல்லுங்க, இப்ப எது நமக்கு முக்கியமான காரியம்? What is the most important thing? இப்ப நமக்கு எது முக்கியமான காரியம் சொல்லுங்க. How do you know that you are under the new covenant? நீங்கள் புதிய உடன்படிக்கையில் தான் இருக்கிறீர்கள் என்பதை எதை வைத்து நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? None of the old covenant the saints had this privilege. பழைய உடன்படிக்கையின் காலத்திலிருந்து எந்த ஒரு பரிசுத்தவானுக்கும் இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. None of them had. யாருக்குமே இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. Even the one who walked with God for 300 years, he didn't had that. பாருங்க, 300 வருடங்கள் தேவனோடு கூட சஞ்சரித்த ஒரு நபருக்கு கூட இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. Abraham who believed God, தேவனை விசுவாசித்த ஆபிரகாமுக்கு கூட இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. a man after his own heart, David, he had no such an opportunity. ஏற்ற மனிதனாக விளங்கின தாவீதுக்கு கூட இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. Moses, great prophet, he had no such opportunity. மாபெரும் தீர்க்கதரிசியா இருந்த மோசேக்கு கூட இந்த ஸ்லாக்கியம் கிடைக்கல. I don't know, when I think of it, I feel jumping. இத நான் நினைச்சு பார்க்கும் பொழுது எனக்கு துள்ளி குதிக்கணும்ன்றது போல இருக்கு. Why? ஏன் தெரியுங்களா? Who has got the great privilege? அப்படினா யாருக்கு இந்த மாபெரும் ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்குது? Who got it? யாருக்கு கிடைச்சிருக்கு சொல்லுங்க.
யாருக்கு கிடைச்சிருக்கு? I got it. எனக்கு கிடைச்சிருக்கு. Have you got it? நீங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? Are you born of God? நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் தானா? You understand the difference? அப்படினா இந்த பெரும் வித்தியாசத்தை இப்பொழுது கண்டுபிடித்து விட்டீர்களா? What is the difference between old covenant and new covenant? பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? Under the old covenant no godly people even could be born of God. பாருங்கள், பழைய உடன்படிக்கையின் காலத்திலே தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட யாருமே தேவனால் பிறந்தவர்களாக இருக்க முடியவில்லை. They were born of Abraham. சரி, அவர்களெல்லாம் யாருடைய பிள்ளைகளாக இருந்தார்கள்? ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாக, ஆபிரகாமின் சந்ததியார் என்று அழைக்கப்பட்டார்கள். Children of Abraham. ஆபிரகாமின் சந்ததி என்று தான் அழைக்கப்பட்டார்கள். What is the first difference? அப்படினா எது முதல் வித்தியாசம் சொல்லுங்க? Who we are? நம்ம யார் இப்போ? Who we are? நாம் யார் இப்பொழுது? Who is our father? நம்முடைய பிதா யார்? Who is our father? நம்முடைய பிதா யார் சொல்லுங்கள்? God is our father. தேவனே நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். Our elder brother is Jesus Christ. நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு கிறிஸ்து. Understand what a great privilege where we have come now. அப்படினா நீங்க புரிந்து கொண்டீர்களா? நாம் பெற்றுக்கொண்டது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், நாம் எப்பேற்பட்ட ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று. Brother was sharing where we have come. சகோதரன் பகிர்ந்து கொள்ளும்போது சொன்னாங்க, நம்ம எப்பேற்பட்ட இடத்துக்கு இப்ப வந்திருக்கோம் தெரியுங்களா அப்படின்னு. Where we have come now? அப்படினா இப்ப நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் சொல்லுங்க? To the house of God. தேவனுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறோம். There where there is no condemnation. அந்த இடத்திலே ஆக்கினை தீர்ப்புக்கே இடம் கிடையாது. Where there is no fear. அந்த இடத்திலே பயத்திற்கு இடம் கிடையாது. There where there is no big and small. அந்த இடத்துல சின்னவன் பெரியவன் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வே கிடையாது. Literate and illiterate there is no difference. படிக்காதவன் அப்படின்றது எந்த வித்தியாசமும் கிடையாது. It's the same spirit. ஏனா ஒரே ஆவி. You understand what God said here? அப்படினா தேவன் இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? No one need to teach his brother. யாருமே போய் தன்னுடைய சகோதரனை பார்த்து நீ தேவனை தெரிந்து கொள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Okay, suppose in your home you have 4 or 5 brothers. சரி, உங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு வீட்ல ஒரு 4-5 அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னு வெச்சுக்குவோம். The elder brother will go and tell the younger brother, அதுல தம்பி நீங்க போய் அப்பாவை தெரிஞ்சுக்கோ. மூத்த பையனா இருக்கிறவரு கடைசியா ஒரு தம்பி இருக்கிறாரு, அந்த தம்பியை கூப்பிட்டு, தம்பி இங்க வாப்பா, நீ போய் அப்பாவை தெரிஞ்சுக்கோ அப்படின்னா சொல்லுவாரு? அப்படியா சொல்லுவாரு? I never heard. நான் அப்படி யாரு சொல்லி நான் கேட்டது மாதிரி தெரியல. I have 3 children. எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். I have never heard they are saying to one another, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பா நீ போய் அப்பாவை தெரிஞ்சுக்கோ அல்லது நீ போய் அப்பாவை அறிஞ்சுக்கோ அப்படின்லாம் சொல்லி நான் கேட்டதே இல்லை. Why? ஏன் தெரியுங்களா? They are all born of me. அவர்கள் எல்லோருமே என்னால் பிறந்தவர்கள். They don't need to teach. அவர்களுக்கு நான் தான் அப்பாங்கிறத சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. There is a bond relationship. எங்களுக்குள்ளாக ஒரு இணக்கமான ஒரு உறவு இருக்கிறது. That is the place we all need to come. பாருங்க, அந்த இடத்திற்கு தான் நாம் அனைவரும் வர வேண்டும். Now I think in the book of 1 John there is a word. பாருங்க, 1 யோவானிலே இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. They are not born by the will of sorry. மன்னிக்கவும், அது யோவான் சுவிசேஷத்திலே இருக்கிறது. First chapter. யோவான் 1வது அதிகாரத்திலே அது இருக்கிறது. Read it please. 13வது வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் அவர்கள் தேவனாலே பிறந்தவர்கள். பாத்தீங்களா? There are different types of birth. அப்படினா வெவ்வேறு வித்தியாசமான பிறப்புகள்லாம் இருக்குது. Born of blood, இரத்தத்தினாலாவது பிறப்பது அப்படின்னு ஒரு பிறப்பு இருக்குது. flesh, அப்புறம் மாம்ச சித்தத்தினாலாவது ஒரு பிறப்பு, will of man, அல்லது புருஷனுடைய சித்தத்தினாலாவது அப்படின்னு ஒரு பிறப்பு, and then கடைசியா will of God. தேவனாலே பிறந்தவர்கள் என்ற ஒரு பிறப்பு. How do we need to சரி,
இப்போ How we are born. நாம் எப்படி பிறந்திருக்கிறோம் என்பதை எதை வைத்து நாம் பரிசோதித்து பார்ப்பது? How you have come to the church. நீங்க சபைக்கு எப்படி வந்தீர்கள்? It's very important to check. இதை நீங்க சோதித்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. By what relationship? எந்த ஒரு உறவின் அடிப்படையிலே? See, பாருங்க. if you don't come by the right relationship, நீங்க you will always have offense. சரியான உறவின் அடிப்படையிலே நீங்கள் சபைக்கு வராமல் இருந்தீர்கள் என்று சொன்னால், அல்லது அப்படி அந்த ஒரு காரணத்தினால் வராதவர்களா இருந்தீர்கள் என்று சொன்னால், எப்பொழுது பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மனத்தாங்கல் அடைகிற பழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். How do you know you are born of God? நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? How do you know you are born of God? நீங்கள் தேவனால் தான் பிறந்தீர்கள் என்பதை எப்படி அறிந்து கொள்வது? You don't bother about anybody. நீங்க வேறு யாரை குறித்தும் நீங்க கண்டுகொள்ள மாட்டீர்கள். How do we know that Jesus was born of God? இயேசு தேவனால் பிறந்தவர் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How do we know? எப்படி நமக்கு தெரியும் அது? He was never got offended. அவர் ஒரு நாளுமே மனத்தாங்கல் அடையவே இல்லை. Did Jesus ever got offended? எப்போதாவது இயேசு மனத்தாங்கல் அல்லது மனசோர்வடைந்து இருந்ததாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? இல்லவே இல்லை. Have you ever seen? நீங்க எப்போதாவது பார்த்திருக்கீங்களா அப்படி? Because he knew. ஏனென்று சொன்னால் அவருக்கு ஒரு காரியம் தெரிந்திருந்தது. I am born of God. நான் தேவனால் பிறந்தவன். And God is in control of all things. என்னுடைய எல்லா காரியத்தின் மீதும் தேவன் ஒரு கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறார். Even if I have to remain hungry in the wilderness, நான் வனாந்தரத்துல பசியா இருக்கணுமா? I'm okay. எனக்கு ஓகே தான். Okay, somebody speak to me sarcastically. அல்லது சில பேர் என்கிட்ட ரொம்ப வேற மாதிரி மனசு நோகடிக்கிற மாதிரி பேசுறாங்களா? Mary's son. மரியாளின் மகனேன்னு என்ன கூப்பிட்டுட்டாங்களா? அதனால என்ன? Today somebody call you by some name, some caste name or something. இன்னைக்கு We get offended. இன்னைக்கு சில நேரங்களில் யாராவது நம்முடைய ஜாதி பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாலோ அல்லது நம்முடைய பட்ட பேரை சொல்லி நம்மளை கூப்பிட்டுட்டாலோ நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம்? மனம் தாங்கள் அடைந்து விடுவோம். What does it shows? அதெல்லாம் எதை காண்பிக்கிறது நமக்கு? Jesus was called as a son of Mary. இயேசுவை எப்படி கூப்பிட்டாங்கன்னா, ஏ மரியாளின் மகனே அப்படின்னு கூப்பிட்டாங்க. That means அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? they were saying you are an illegitimate அவங்க child. மறைமுகமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீ தகாத உறவினால் பிறந்தவன்பா அப்படின்னு சொல்ல வராங்க. But he was not bothered. ஆனால் அதை கேட்ட உடனே இயேசு ஒண்ணுமே கண்டுக்கல. Because he knew how he was born. ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் எப்படி பிறந்தார் என்பது அவருக்கு தெரியும். He knew he was born of God. தான் தேவனால் பிறந்தவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். What is the first mark of a person who is born of God? தேவனால் பிறந்த நபருடைய முதல் அடையாளம் என்ன சொல்லுங்க? Anybody say anything. யார் என்ன சொல்லிட்டு போகட்டும். Somebody put you down or யாராவது take you up. யாராவது உங்களை கீழே தள்ளி விடுறாங்களா அல்லது நல்லா தூக்கி விடுறாங்களா? Nothing happens. ஒண்ணுமே உங்களுக்கு நடக்காது. You have to come to this place. நீங்க இந்த இடத்துக்கு வரணும். You have seen the weighing balance. நீங்க இந்த தராசு எடை போடுகிற அந்த மிஷினை பார்த்திருக்கீங்க இல்லையா? There is a needle. அதுல ஒரு முள் இருக்கும், அப்படி நேரா நின்னுட்டு ஒரு முள்ளு. How it stands? அது எப்படி நிக்கும் அந்த முள்ளு? Straight. ஸ்ட்ரைட்டா நேர்த்தி அப்படி இருக்கும். Small weight. கொஞ்சம் ஒரு பக்கத்துல கனம் ஏற்றப்பட்டாலும் Immediately it will go here. அந்த பக்கமா அது அப்படியே கீழே இறங்கிடும். Or it will start vibrating. அல்லது என்ன செய்யனா அப்படி இப்படி ஆட ஆரம்பிச்சிடும். Same way. அதே போலதாங்க Our heart. Our நம்முடைய இருதயம் ஒரு தராசு மிஷினை போல. Our conscience. நம்முடைய மனசாட்சி இருக்கு பாருங்க. If when somebody says something, யாராவது ஏதாவது ஒன்று நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்கன்னா, do we feel anything? அந்த நேரத்தில் இப்படி நம்ம ஏதாவது உணர்வு அடைகிறோமா அல்லது நமக்கு ஏதாவது அந்த மாதிரி தோணுதா மனசுல? Needle immediately. உடனடியாக நம்முடைய மனசாட்சியினுடைய முள்ளு அப்படி அங்கேயும் அசைதா? Okay, if it was there,
சரி, ஒருவேளை இது வரைக்கும் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. What do you have to ask the Lord? இப்போ நீங்க இன்று கர்த்தரிடத்துல எதை கேட்கணும்? Lord, ஆண்டவரே, I wanted to come to that straight place. இப்படி அசையாம உறுதியா இருக்கிற அந்த இடத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. How you could do like that? எப்படி உங்களால மட்டும் அப்படி இருக்க முடிஞ்சது? Even he was tempted in the wilderness. வனாந்தரத்திலே இயேசு சோதிக்கப்பட்ட அந்த வேளையில கூட, Not one time. After that, throughout his life. அப்பொழுது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில மத்த எல்லா நாட்கள்லயுமே None of those places. எந்த ஒரு இடத்திலும் What was he doing? அவர் செய்து வந்த காரியம் என்ன? He was always glorifying his Father. எப்பொழுதுமே தன்னுடைய பரமபிதாவை அவர் துதித்துக் கொண்டே இருந்தார். Paul says in Timothy or Thessalonians, give thanks for all situations. தெசலோனிக்கேயருக்கு சொல்லும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள். How do you know you are born of God? நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்பதை எப்படி கண்டுகொள்வது? You will give thanks to the Lord for all situations. எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கையில வருகிற எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுவீர்கள். You will never complain about that situation. நீங்கள் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை குறித்து முறுமுறுத்து குறை சொல்ல மாட்டீர்கள். But under the old covenant, ஆனா பழைய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் அது எப்படி இருக்கும் தெரியுங்களா? they were not born of God. ஏனென்றால் அவர்கள் தேவனால் பிறக்கவில்லை. As a result, அதனுடைய பின்விளைவு 40 years. 40 வருஷங்கள் What they were doing? அவங்க தொடர்ந்து என்ன பண்ணிட்டு வந்தாங்க? Always complaining. எப்ப பார்த்தாலும் முறுமுறுக்கிறது, குறை சொல்றது, fighting, சண்டை போடுறது, quarreling, சச்சரவு செய்யறது, rebelling, முரட்டாட்டம் பண்றது, all through their life. தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக இதைத்தான் செய்தார்கள். As a result, அதனுடைய பின்விளைவு, God was not well pleased with தேவன் many of them. அவர்களில் அநேக பேர்களிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. 1 Corinthians chapter 10 verse 1 5. கொரிந்தியர் 5வது அதிகாரத்தின் 10வது வசனம், 5. மன்னிக்கணும், 10வது அதிகாரத்தின் 5வது வசனம். Many of them God was not well pleased. அவர்களில் அநேகரிடத்திலே தேவன் பிரியமாய் இருக்கவில்லை. Is it not that because they did not hear the word? அப்படின்னா அவங்க தேவனுடைய வார்த்தையை கேட்கவே இல்லை, அதனால தான் அப்படின்னு அர்த்தம். They did not cross the Red Sea. அவர்கள் வனாந்தர அந்த சிவந்த சமுத்திரத்தை கடக்கவில்லையா? They were not in the church. அவர்கள் சபையிலே அங்கமா இல்லையா? No. அப்படி கிடையாது. அது காரணம் கிடையாது. Not because of those reasons. இல்ல இந்த காரணங்களால் கிடையாது. They did not know their God. அவர்கள் தங்கள் தேவனை அறியாமல் இருந்தார்கள். So what is the new covenant? அப்படின்னா சொல்லுங்க, இந்த புதிய உடன்படிக்கை என்று சொன்னால் என்ன? You know your God. நீங்கள் உங்கள் தேவனை தனிப்பட்ட முறையிலே அறிந்திருக்க முடியும். As who? யாராக? As who you know? உங்கள் தேவனை நீங்கள் யாராக அறிந்திருக்கிறீர்கள்? You know your God as your Father. உங்கள் தேவனை உங்கள் தகப்பனாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். When you know God as your Father, அப்படி தேவனை உங்கள் தகப்பனாக நீங்கள் அறிந்து கொண்டு விட்டால், you have no complaint. உங்களுக்கு குறை சொல்லுகிறதற்கு ஒண்ணுமே இருக்காது. There will be no place for any arguments. நீங்க முறுமுறுத்து அல்லது விவாதிக்கிறதுக்கு இடமே இருக்காது. There is no place to become proud. நீங்கள் பெருமை அடைவதற்கு ஒரு இடமும் இருக்காது. Why? ஏன் தெரியுங்களா? You know your God as your Father. நீங்கள் உங்கள் தேவனை உங்களுடைய பிதாவாக அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். When I know my God as my Father, எப்பொழுது நான் என் தேவனை என் பிதாவாக அறிந்து கொண்டிருக்கிறேனோ, what I will know? அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும் சொல்லுங்க? He does. No father will do bad things for his children. எந்த ஒரு அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கெடுதியும் செய்ய மாட்டாரு. Okay, you are all many fathers are sitting சரி, இங்க here. நிறைய அப்பா அம்மாங்க உட்கார்ந்து இருக்கீங்க. Do you do anything bad for your children? நீங்க Even எப்போதாவது the poorest father. நீங்க எவ்வளவுதான் ஒரு ஏழையான அப்பாவா இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஏதாவது ஒரு கெடுதி எப்போவாவது செஞ்சிருவீங்களா? You do? நீங்க செய்வீங்களா? Nobody will do.
யாருமே அப்படி செய்ய மாட்டோம். See in what James says about it. இதை குறித்து யாக்கோபு சொல்லுகிறதை நீங்கள் பாருங்களேன். Chapter 1, யாக்கோபு 1வது அதிகாரம் verse 16. யாக்கோபு 1வது அதிகாரத்தின் 16வது வசனம். First he says, do not be deceived, brethren. அவர் என்ன சொல்றாரு? முதல்ல, என் பிரியமான சகோதரரே, நீங்கள் மோசம் போகாதிருங்கள். Don't let anybody deceive you. யாருமே உங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு நீங்க கவனமா இருங்க. Just like Adam and Eve were deceived. எப்படி ஆதாம் ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு போனார்களோ அது போல நீங்களும் வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. Even though God created them. என்னதான் தேவனே அவர்களை சிருஷ்டித்திருந்தாலும் கூட, God made them. God ஆதாம் gave them ஏவாளை life. சிருஷ்டித்தது யாரு? தேவன் சிருஷ்டித்திருந்தார். Adam was the son of God. இந்த ஆதாம் தேவனுடைய குமாரனாக இருந்தான். But ஆனால் he didn't have that relationship. அவன் அந்த ஒரு உறவை தேவனோடு கூட இல்லாமல் இருந்தான். As a result, he was deceived. அதனால தான் அவன் அந்த இடத்திலே வஞ்சிக்கப்பட்டு போனான். Just like, suppose in a home there are 4 or 5 children. ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்குவோம். ஒரு குடும்பத்தில் ஒரு 4-5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். If enemy want to split that home, இப்போ அந்த நல்ல குடும்பத்தை ஒரு எதிராளி அதை பிரிக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. I'll see முதல்ல அவன் என்ன செய்வான்? 4 or 5 children are there. முதல்ல அந்த குடும்பத்தில் ஒரு 4-5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். Who is the most unhappy person? இந்த 4-5 பிள்ளைகள்ல யாரு சந்தோஷம் இல்லாம இருக்கிறாங்க? In that home. அந்த குடும்பத்துல, அந்த வீட்ல சந்தோஷமே இல்லாதவங்கள யார் இருக்கிறாங்கன்னு பாப்பான். That enemy will catch hold of that person. எதிராளி முதல்ல அந்த நபர் தான் பிடிப்பான். What he will say? என்ன சொல்லுவான்? உங்க அப்பா இப்படி சொன்னாங்களா? உங்க அப்பா இப்படிலாம் சொல்லிட்டாராப்பா உன்னை பத்தி? அப்பா தம்பிக்கு இது கொடுத்தா உங்களுக்கு இது கிடைக்கலையா? பாருப்பா, உன் தம்பிக்கு அதை வாங்கி கொடுத்தாரு, உனக்கு ஒண்ணு வாங்கி கொடுக்கல பத்தியா? Enough. இது போதும். That person got deceived. அந்த இடத்துல அந்த நபர் என்ன செய்வார்? வஞ்சிக்கப்பட்டு போவார். He will join that enemy. இப்போ இந்த புள்ள சாத்தானோட போய் கூட்டு சேர்ந்துக்கும். Whosoever the enemy. அது அந்த எதிராளி யாரா இருந்தாலும் சரி. He will join that enemy. போய் இந்த பிள்ளை என்ன செய்யும்னா அந்த எதிராளி கூட போய் கூட்டு சேர்ந்துக்கும். And say ஆமாங்க ஆமாங்க. அந்த எதிராளி கூட சேர்ந்துட்டு சொல்ல, ஆமாங்க ஆமாங்க, எங்க அப்பா இப்படி தான் பண்றாரு. அப்பா எப்பவுமே இப்படி தான். எங்க அப்பா எப்ப பார்த்தாலும் இப்படி தான் நடந்துக்கிறாரு. அவருக்கு உண்மை அன்பும் கிடையாதுப்பா. அப்போ இந்த எதிராளி சொல்லுவான், அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? உங்க அப்பாவுக்கு உன் மேல அன்பே கிடையாதுப்பா. He will believe it. உடனே இவனும் அதை நம்பிடுவான். That's what James is saying. அதைத்தான் நீங்க யாக்கோபு சொல்றாரு. My beloved brother, என் பிரியமான சகோதரரே, don't be deceived. நீங்கள் மோசம் போகாதீர்கள், அப்படினா வஞ்சிக்கப்பட்டு போயிராதீங்க. Then he says, அதுக்கு அப்புறம் தான் சொல்றாரு, every good thing given and every perfect gift is from above. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. Coming down from the Father. பாருங்க, அது பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Satan came to Jesus also. சாத்தான் இயேசுவினிடத்திலும் வந்தான். What was the desire of Satan while tempting us? இயேசுவை நம்மை மன்னிக்கணும். Even Jesus it was like that. பாருங்க, இயேசுடைய காரியத்திலயும் அப்படிதான் இருந்தது. இப்ப நம்முடைய காரியத்திலயும் சாத்தான் நம்மளை சோதிக்க வர்றான் இல்லையா? அவனுடைய எண்ணம் அல்லது என்ன செய்யணும்னு நினைக்கிறான் அவன். Why we have temptation? ஏன் நமக்கு சோதனை வருகிறது சொல்லுங்க? Only one reason. ஒரே ஒரு காரணத்துக்கு தான் நமக்கு சோதனையே வருது. To separate me from my father. எப்படியாவது என்னை என்னுடைய பரமபிதாவை விட்டு பிரிச்சிரணும். That is why he came to Adam and Eve. அதற்காகத்தான் அவன் ஆதாம் ஏவாளிடத்திலே வந்தான். Same Satan came to Jesus also. அதே சாத்தான் இயேசுவினிடத்திலே வந்தான். He was in the wilderness. அப்ப இயேசு வனாந்திரத்தில் இருந்தாரு. After 40 days he became hungry. 40 நாட்கள் இருந்தாரு. அதனால அவருக்கு பசி உண்டாயிற்று. And how he came? வரும்போது எப்படி வந்தான்? If you are the son of God. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். Just like I said that family. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ஒரு குடும்பத்தில் இருக்கிற அந்த பையன்கிட்ட பேசுற மாதிரி.
நீங்க அந்த குடும்பத்துல ஒரு ஆளா இருந்தா, அப்பாவுக்கு பையனா இருந்தா, நீ உண்மையிலே அந்த அப்பாவுக்கு பையனா இருந்தா அவர் இப்படிதானே செய்யணும். நீ இப்படிதானே செஞ்சிருக்கணும். அவர் இப்படிதானே செய்யணும். உங்களுக்கு அவங்க ஒரு இப்படி எல்லாம் உனக்கு செஞ்சிருக்கணுமா இல்லையா? Now you are hungry. இப்போ நீங்க பசியா இருக்கிறீங்க. See, where is he sitting? Where is your father? அப்படின்னா அவன் என்ன கேட்கிறான்? இப்போ உங்க அப்பா எங்க போனாரு? Where is your father? உங்க அப்பா எங்க போனாரு? Where is he sitting? அவர் இப்போ எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு? ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா பாத்தியா? உங்க பரலோகத்துல மில்லியன்ஸ் ஆஃப் ஏஞ்சலுக்கு மத்திய இருக்காங்க. நீங்க பையன் பாருங்க எவ்வளவு பாடுபட்டுட்டு இருக்க. உங்க அப்பா நல்ல சொகுசா பரலோகத்துல ஆயிரக்கணக்கான தூதருக்கு நடுவுல சொகுசா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. நீங்க அவருடைய பையன்ங்கிறீங்க, ஆனா இங்க இவ்வளவு பாடுபட்டுட்டு இருக்கிறீங்க. பாருங்க நீங்க எங்க இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா எங்க இருக்கீங்கன்னு? நீங்க வனாந்தரத்தில் இருக்க. நீங்க என்னமோ வனாந்தரத்தில் இருக்கிறீங்க. யாரு கொண்டு போனாங்க? இங்க கொண்டு போனது யாரு? பரிசுத்தாவி கொண்டு போனேன். பரிசுத்தாவியனவர் தானே கொண்டு போனாரு. இப்போ என்னாச்சு உங்களுக்கு? இப்ப உங்களுக்கு அதனால என்ன வந்துச்சு? இப்போ பசி. பசி. உங்க அப்பா உங்களை நேசிக்கிறாங்களா? அப்படின்னா என்ன சொல்ல வரான்? உண்மையை சொல்லுங்க, உங்க அப்பா உங்களை நேசிக்கிறாரா? Testimony is there, you are my beloved son. Okay, சரி, உங்களை பத்தி ஒரு நல்ல சாட்சியெல்லாம் இருக்குது. நீர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு பிதா உங்களை பத்தி சொன்ன ஒரு சாட்சியெல்லாம் இருக்குது. அது ஓரமா இருக்கட்டும். That testimony is there. அந்த சாட்சியெல்லாம் இருக்குது, அது ஒரு ஓரமா இருக்கட்டும். But you are hungry. ஆனா இங்க என்னமோனா நீங்க பசியால கிடக்குறீங்க. What is the use of that testimony? இப்ப அந்த சாட்சி வச்சுட்டு உங்களுக்கு என்ன பயன்? You are remaining hungry. நீங்க இப்ப பசியால பட்டினியால கிடக்குறீங்க. This is how we are also deceived many times. இப்படிதாங்க அநேக வெள்ளே நாமும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். Like Esau. ஏசா ஏமாந்தது போல. What is the right of Esau? இந்த ஏசாவினுடைய உரிமை என்னவாக இருந்தது? First born. அவனுடைய அந்த சேஷ்ட புத்திர பாகம். Okay. சரி. What is his problem now? ஆனா இப்போ இந்த ஏசாவுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? பசி. பசிதான். Need. ஒரு தேவை. Or some shame, something. அல்லது ஏதோ ஒரு அவமானம் ஏற்படுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, அல்லது ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில. What is he saying? இப்போ இந்த ஏசா என்ன சொல்றான்? What is the use of this birthright? இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வச்சுக்கிட்டு எனக்கு என்னங்க பிரயோஜனம்? I am hungry, I am dying now. நான் பசியும் பட்டினியுமா கிடக்குறேன், நான் சாக கிடக்குறேன். He sold it. அதனால அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். Same way. அதே போலதான் Satan came to Jesus Christ. சாத்தான் இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து இப்படி கேட்டான். Sell this. இந்த காரியத்துல நீங்க வித்துடுங்க. Your father is not loving you. உங்களுடைய பரமபிதா உங்களை ஒன்னும் நேசிக்கல. Is it not the same way he comes to us also? அநேக வேளை வந்து அவன் நம்மோடு கூட இப்படிதான் பேசுகிறான் அல்லவா? How many days you are praying? பா, நீ எவ்வளவு நாளா இந்த விஷயத்துக்கு ஜெபிச்சிட்டே இருக்கற? Where is hearing your prayer? அவர் எங்கப்பா உன் ஜெபத்தை கேக்குறாரு? He doesn't love you. அப்படினா அவர் உன்னை நேசிக்கலன்னு அர்த்தம். Now you see Jesus, what Jesus did. இங்க இயேசு என்ன செய்தார் என்று நீங்கள் பார்த்தீர்களா? Okay, if he could have said that stone to become bread, it would have become bread. இப்போ ஒருவேளை இயேசு அந்த கல்லுகளெல்லாம் அப்பமாகும்படி சொல்லியிருந்தா அது அப்பங்களா மாறி இருக்கும். I could have eat. அவர் எடுத்து அதை புசித்திருக்க முடியும். But what did he do? ஆனால் அந்த இடத்துல இயேசு என்ன செய்தார்? How do you know that you are born of God? நீங்கள் தேவனால் பிறந்த நபர்தான் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? How do you know? எப்படி எதை வைத்து தெரிந்து கொள்ள முடியும்? Every situation you will glorify him. எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையும் நீங்க அவரை தான் மகிமைப்படுத்துவீர்கள். Jesus was glorifying his father. இயேசு தன்னுடைய பிதாவை மகிமைப்படுத்தினார். What did he say? அவர் என்ன சொன்னார்? Man shall not live by bread alone. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் பிழைக்காமல், but every word that proceeds out of the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். United with God. அப்படினா தேவனோடு கூட தேவனோடு கூட ஒன்றிணைந்திருந்தார் அவர். Satan came to separate him from God. சாத்தான் வந்து இயேசுவை தேவனை விட்டு பிரிக்க முயற்சித்தான். But ஆனால் இயேசுவோ he became one with God by glorifying him. தேவனை மகிமைப்படுத்தி அவர் தேவனோடு கூட இறுக்கமாக இணைந்திருந்தார். In difficult situation, when you glorify God,
you are becoming one with God. உங்களுடைய கடினமான சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நீங்கள் தேவனோடு கூட இரக்கமாக இணைந்து கொள்ளுகிறீர்கள். Why do the Bible says give thanks for every situation? எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று ஏன் வேதம் சொல்லுகிறது? You become one with God. நீங்க தேவனோடு கூட ஒன்றாய் இருப்பதற்கு தான். That is how it will be proved that you are the child of God. அதை வைத்துதான் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை நாம் நிரூபிக்க முடியும். Not by coming to the church and சபை கூடுகைக்கு listening to the message அல்லது செய்தி கேட்கிறதுனாலோ கிடையாது. singing songs and praying. பாட்டு பாடுறதுனாலயோ ஜெபிக்கிறதுனாலயும் கிடையாது. This is not the place to prove you are a child of God. இந்த சபை கூட்டம் கிடையாது. நீங்க தேவனுடைய பிள்ளை என்று உங்களை நிரூபிப்பதற்கான இடம் இது கிடையாது. Where did Jesus prove it? இயேசு அதை எங்கே நிரூபித்தார்? Where did Jesus prove it? இயேசு எங்கே அதை நிரூபித்து காண்பித்தார்? In the wilderness. தான் வனாந்தரத்தில் இருந்த பொழுது, At the time of temptation. தான் சோதிக்கப்பட்ட அந்த தருணத்திலே, That is where he proved. அந்த இடத்துல தான் அவர் நிரூபிச்சு காண்பிச்சாரு. That is truly the Son of God. நான் மெய்யாகவே நான் தேவனுடைய குமாரன் தான். While he was crucified. அவர் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது, Who said truly this man was the Son of God? இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தது யாரு? One centurion, Roman ஒரு centurion. ரோமன் நூற்றுக்கு அதிபதி. Why? ஏன் தெரியுங்களா? Why did he say that? ஏன் இந்த நூற்றுக்கு அதிபதி இப்படி ஒரு சாட்சியை சொன்னாரு? Why he said that? எப்படி இந்த நூற்றுக்கு அதிபதி ஏன் அவர் சொன்னார்? Truly this man was the Son of God. மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் தான். How? எப்படி இந்த நூற்றுக்கு அதிபதியால் இதை சொல்ல முடிஞ்சது? He saw so many people being crucified. இதுக்கு முன்னாடி இப்படி சிலுவையில் அறையப்பட்ட பல பேர்த்த இந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்திருக்கிறாரு. He saw how all the people died. அவங்கெல்லாம் சாகும்போது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதையும் பார்த்திருக்காரு. Cursing other people. மற்றவங்களை சபிக்கிறது And yelling at other people. மற்றவர்களை மேல முறுமுறுக்கிறது, கோபப்படுறது, பல்ல கடிக்கிறது. That is how they die. இப்படிதான் அவங்க செத்து போவாங்க. But ஆனால் இந்த இயேசு, when Jesus died, இயேசு மரிக்கும் பொழுது எப்படி மரித்தார்? silently. அவர் ரொம்ப அமைதலாய் மரித்தார். No complaint. எந்த ஒரு குறையும் சொல்லவில்லை. Quietly he died. அவர் அமைதலாக மரித்து போனார். He said, Father, அவர் சொன்னார், பிதாவே, I give my spirit unto your hands. உம்முடைய கரத்திலே என்னுடைய ஆவியை நான் ஒப்படைக்கிறேன். Then he died. அதற்கப்புறம் அவர் தலை சாய்த்து மரித்து போனார். How do you know that you are a child of God? நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீர்கள் என்பதை எதை வைத்து தெரிந்து கொள்ள முடியும்? Not here. இங்க உட்கார்ந்து இருக்கிறத வச்சு இல்ல. Here everybody is quiet, I know. இங்க இருக்கும்போது எல்லாருமே அமைதலா தான் இருப்பாங்க, அது எனக்கு தெரியும். At home, how do you behave? உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? How you speak to one another? நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசும் பொழுது எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? When a hard situation comes, ஒரு கடினமான சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில வரும் பொழுது, do you yell at other people? நீங்கள் பிறரை பார்த்து பல்ல கடிக்கிறீங்களா? Do you get angry with other அல்லது people? கோபப்படுகிறீர்களா? You cannot overcome your anger, I tell you. நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படி நீங்க உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாது. You cannot stop yelling. நீங்க அப்படி எரிஞ்சு விழுறீங்க இல்லையா, அதெல்லாம் உங்களால ஜெயம் கொள்ள முடியாது. How it is possible? ஆனா அதெல்லாம் எப்படி சாத்தியம் தெரியுங்களா? You must be born of God. நீங்கள் தேவனால் பிறந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு சாத்தியம். That spirit in you. அவருடைய ஆவியை நீங்கள் உங்களுக்குள் கொண்டிருப்பதின் மூலமாக. Because ஏனென்றால் you know my father is a good father. ஏனா உங்களுக்கு ஒரு காரியம் தெரிந்திருக்கும், என் தகப்பன் அவர் ஒரு நல்ல தகப்பன் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். Even if my difficult situation is difficult, என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒருவேளை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையா மாறி இருந்தா பரவாயில்ல, my family situation is என்னுடைய difficult, குடும்ப சூழ்நிலை ரொம்ப பரிதாபமா இருக்கு பரவாயில்ல, maybe my husband is a difficult அல்லது husband, என்னுடைய கணவர் ரொம்ப கடினமான ஒரு கணவரா my இருக்காரு, wife may be a difficult wife, அல்லது என்னுடைய மனைவி ரொம்ப கடினமான ஒரு மனைவியா இருக்காங்க, maybe my parents are a difficult parents, என்னுடைய பெற்றோர்கள் ரொம்ப கடினமான பெற்றோர்களா இருக்காங்க, my boss may be a difficult
difficult boss. என்னுடைய கம்பெனில இருக்கிற என்னுடைய முதலாளி ரொம்ப கடினமானவரா இருக்கிறாரு. My teacher in the school may be a difficult teacher. என்னுடைய ஆசிரியர்களும் ரொம்ப கடினமா நடந்துக்கறாங்க. But ஆனாலும் my father is a good father. என்னுடைய பரமபிதா இருக்கிறாரே அவர் ஒரு நல்ல பிதா. And he permitted it to me. அவர்தான் இந்த எல்லாவித சூழ்நிலையும் எனக்கு அனுமதித்திருக்கிறார். What James says? அப்ப யாக்கோபு என்ன எழுதுறாரு? Don't be deceived. நீங்கள் மோசம் போகாதீர்கள், வஞ்சிக்கப்பட்டு போடாதீர்கள் சகோதரர்களே. Every good நன்மையான எந்த and perfect பூர்ணமான perfect நன்மையும் பூர்ணமுமான. So Jesus was sitting in the wilderness அப்படினா hungry. Was it perfect? இயேசு பசியா வனாந்தரத்துல இருந்தார்ல, அது ஒரு பூர்ணமான ஒரு நன்மையான காரியம் தானா? Yes. ஆமா. He was beaten up by others. Was it perfect? மற்றவர்களால் அடிக்கப்பட்டாரே, அது நன்மையான பூர்ணமான காரியம் தானா? Yes. ஆமா. And Mary poured out that costly perfume. Was it perfect? சரி, மரியாள் அந்த நலதம் என்னும் விலையேற பெற்ற பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றினார்களே, அது நன்மையும் பரிபூர்ணமான காரியம்தானா? Yes, that was perfect. பரிபூர்ணம் நன்மையான காரியம்தான். Because everything that comes from the Father is perfect. ஏனென்று சொன்னால் எதெல்லாம் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறதோ அதெல்லாம் நேர்த்தியும் பூர்த்தியுமான காரியமாகத்தான் இருக்கும். Peter took the sword and cut the ear of that servant Malchus. பேதுரு பட்டயத்தை எடுத்து அந்த வேலைக்காரனுடைய மல்குஸ் என்று சொல்லப்படுகிற வேலைக்காரனுடைய காதை வெட்டினாரே. What did Jesus said? அந்த நேரத்தில் இயேசு என்ன சொன்னாரு? Put your sword into sheath. உன் உரையே உன் பட்டயத்தை உன் உரையில போடு. The cup which my father has given me, என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், I have to drink it. நான் இதிலே பானம் பண்ண வேண்டுமே. Who gave the cup? அப்படினா இந்த பாத்திரத்தை எனக்கு கொடுத்தது யாரு? Judas? யூதாசா கொடுத்தான்? Or high priest? அல்லது பிரதான ஆசாரியரா? Or Pharisees? அல்லது பரிசேயர்களா? Or Pilate? அல்லது இந்த பிலாத்துவா? Or Herod? அல்லது ஏரோதுவா? What Jesus was proving on the earth. அந்த இடத்திலே இயேசுவானவர் பூமியில் தான் இருந்த பொழுது அவர் எதை நிரூபித்து காண்பித்தார்? No one has authority over me. என் மீது வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. Judas has got no authority over me. யூதாசுக்கு என் மேல் அதிகாரம் கிடையாது. Pilate has got no authority over me. பிலாத்துவுக்கு என் மீது அதிகாரம் கிடையாது. Herod has got no authority over ஏரோதுக்கு me. என் மேல் அதிகாரம் கிடையாது. Cross has no authority over me. இந்த சிலுவைக்கும் என் மீது அதிகாரம் கிடையாது. Poverty has got no authority over me. தரித்திரத்திற்கும் என் மீது அதிகாரம் கிடையாது. No sickness has authority over me. எந்த ஒரு வியாதிக்கும் என் மீது அதிகாரம் கிடையாது. But who has the authority? ஆனால் என் மீது யாருக்கு அதிகாரம் இருக்கிறது? Who has the authority? யாருக்கு என் மீது அதிகாரம் இருக்கிறது? Only my Father. என்னுடைய பிதாவுக்கு மட்டுமே. Only my Father has என்னுடைய authority over me. பிதாவுக்கு மட்டும்தான் என் மேல் அதிகாரம் இருக்கிறது. You understand, brothers and sisters? சகோதர சகோதரிகளே, what is the new covenant? சகோதர சோர்களே, புதிய உடன்படிக்கையினுடைய விசேஷத்தை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? What is the new covenant? இந்த புதிய உடன்படிக்கை என்றால் என்ன? Only my Father has authority over me. என் மீது என் பிதா ஒருவருக்கு மாத்திரமே சகல அதிகாரமும் இருக்கிறது. God is my Father. என்றால் என் தேவன் என்னுடைய பிதாவாக இருக்கிறார். Jesus Christ is my elder brother. இயேசு கிறிஸ்து எனக்கு மூத்த சகோதரனாக இருக்கிறார். Nobody and nothing can shake me from that. இந்த இடத்திலிருந்து யாரும் எதுவும் என்னை அசைத்து விட முடியாது. I don't have to fear anything. நான் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. I don't have to fear about my future. என்னுடைய எதிர்காலத்தை குறித்து நான் பயப்பட வேண்டியதில்லை. I don't have to fear about my present. என்னுடைய நிகழ்காலத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. I don't have to fear about my poverty. என்னுடைய வறுமையான இந்த சூழ்நிலை குறித்து கூட நான் பயப்பட வேண்டியதில்லை. I don't have to fear about my children's என்னுடைய future. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நான் பயப்பட வேண்டியதில்லை. I don't have to fear anything. உண்மையை சொல்றேன், எதுக்குமே பயப்பட வேண்டியதில்லை. Understand? புரிஞ்சுக்கிட்டீங்களா? Have you come to that place? நீங்கள் அந்த ஒரு இடத்திற்கு வந்து விட்டீர்களா? That is the place, new covenant.
அதுதாங்க புதிய உடன்படிக்கையின் இடம் என்று சொல்லப்படுகிறது. It is not a bunch of law. அது ஏதோ ஒரு சட்டதிட்ட பிரமாணங்களுடைய மூட்டை அல்ல அது. It's a real place. அது ஒரு மெய்யான இடம் அது. You will be free in your spirit. உங்களுடைய ஆவிலே நீங்கள் முற்றிலும் விடுதலை அடைந்த நபராய் இருப்பீர்கள். You boldly face all the situations. எல்லா சந்தர்ப்ப சூழலையும் நீங்கள் தைரியமாய் எதிர்கொள்வீர்கள். You will not fear anything. நீங்கள் எதற்கும் பயப்பட மாட்டீர்கள். That is new covenant. அதுதாங்க புதிய உடன்படிக்கை. That is what God said. அதுதான் தேவன் சொல்லி இருக்கிறார். From the least to the greatest shall know me. சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். Why Jesus has come? ஏன் எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? Okay, everybody will say, சரி எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா, oh, to forgive my sin, to cleanse my sin. என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு, என்னுடைய பாவத்தை சுத்திகரிப்பதற்கு என்றெல்லாம் சொல்வார்கள். That is true. அதெல்லாம் உண்மைதான். When I was a sinner it was true. நான் ஒரு பாவியா இருந்தேனே அந்த காலகட்டத்தில் அது சரிதான். But today, ஆனால் இந்த காரியம் இன்னைக்கு எப்படி இருக்கு? turn to 1 John chapter 5. 1 யோவான் 5வது அதிகாரத்திற்கு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். There also John says, we know that no one who is born of God sins. இங்கே 18வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். Keeps him. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். Okay, that is one part. சரி, அது ஒரு பகுதி. Verse 19. 19வது வசனத்துல பாருங்க. We know that we are of God. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். And that the whole world lies in the power of the evil one. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். That is one knowledge. இதெல்லாம் நம் பெற்றிருக்கிற ஒரு அறிவு. Okay, what is next knowledge? சரி, நமக்கு இருக்க வேண்டிய அடுத்த அறிவு. Verse 20. 20வது வசனம். We know நாம் அறிந்திருக்கிறோம் that the Son of God has come and has given us understanding so that we may know him who is true. அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். What is the true knowledge? அப்படினா அந்த மெய்யான அறிவு என்னது? Son of God Jesus has come. தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வந்து He redeemed me. அவர் என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். And அது மட்டுமல்ல, brought me into his home. அவருடைய வீட்டிற்கே என்னை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. And now what is he doing? இப்பொழுது கூட்டிட்டு வந்து அவர் எனக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார்? Is giving me the knowledge of the true one. சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கான புரிந்து கொள்ளுதலை புத்தியை எனக்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். Day after day. ஒவ்வொரு நாளும் அப்படி நடக்கிறது. Better than yesterday. நேற்று தினத்தை காட்டிலும் இன்னும் சிறப்பா. Better than last year. கடந்த வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் இன்னும் சிறப்பா. Giving me understanding to know him. அவரை அறிந்து கொள்வதற்கான புத்தியை அவர் எனக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். That is what he is doing. அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, have you come to this place? நீங்க இந்த ஒரு உன்னதமான இடத்திற்கு வந்து விட்டீங்களா? What is the new covenant? இந்த புதிய உடன்படிக்கை என்றால் என்ன? God is my father. தேவன் என் பிதாவாக இருக்கிறார். As a result, அதனுடைய விளைவு, any children sitting here, little children, they will fear their father. இங்கே அமர்ந்திருக்கிற சிறு பிள்ளைகள், நீங்க யாரானாலும் சரி, உங்களுடைய அப்பாவுக்கு நீங்க பயப்படுவீங்களா? No. பயப்பட மாட்டீங்க தானே? They have a close relationship. ஏனென்று சொன்னால் உங்களுக்கு ஒரு இணக்கமான ஒரு பந்தம் இருக்கிறது. You can go and speak anything to your father. நீங்க தாராளமா போய் உங்க அப்பாட்ட எதை வேணாலும் பேசலாம். You don't have to hide anything. நீங்க எதையுமே மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. That does not mean that I have nothing wrong. அதுக்கு அர்த்தம் என்கிட்ட எந்த தப்புமே இல்லைன்னு கிடையாது. I have done many mistakes. நான் நிறைய தவறுகள் But செய்திருக்கிறேன். I can openly go and speak to ஆனா my father. நான் மனம் திறந்து போய் என்னுடைய அப்பாவின் இடத்துல எல்லாவற்றையும் சொல்ல முடியும், தாராளமா சொல்ல முடியும். Because he is my father. ஏனென்று சொன்னால் அவருடைய அப்பா. Is there anybody in this world on the earth greater than a father? இந்த பூமியில அப்பாங்கிற ஸ்தானத்தை காட்டிலும் பெரியவங்க வேற யாருன்னா இருக்காங்களா? நமக்கு மேலானவங்க, உயர்ந்தவங்க, அப்பா ஸ்தானத்தை காட்டிலும் உயர்ந்த ஒரு ஸ்தானம் இருக்கிறதா? No one will come to that place, I tell you. யாருமே அந்த இடத்துல, No collector, no chief minister can come to that place when ஒரு my father சீஃப் comes. மினிஸ்டரா இருந்தாலும் சரி அல்லது கலெக்டரா இருந்தாலும் சரி, என்னுடைய அப்பாங்கிற ஸ்தானம், அந்த உன்னதமான ஸ்தானத்துக்கு அவங்களால வரவே முடியாது. What is the greatest
honor you have. உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை அல்லது ஸ்லாக்கியம் You என்ன? honor what? நீங்கள் எதை உயர்ந்த காரியமாக பார்க்கிறீர்கள்? Suppose chief minister comes and here your father comes. Who do you honor? சரி, இப்போ முதலமைச்சரும் வராரு, அவருக்கு அருகிலே உங்களுடைய தகப்பன் உங்களுடைய அப்பாவும் வராரு. நீங்க யாருக்கு உண்மையா மரியாதை கொடுப்பீங்க சொல்லுங்க? மனதார நீங்க யாருக்கு மரியாதை கொடுப்பீங்க? If you are a real son, you will honor your father. உண்மையாலுமே உங்களுடைய அப்பாவுக்கு நீங்க பிள்ளையா இருந்தீங்கன்னா நீங்க யாருக்கு மதிப்பு கொடுப்பீங்க? உங்க அப்பாவுக்கு தான் மரியாதை கொடுப்பீங்க. Chief minister and prime minister all after. சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்லாம் அப்பாவுக்கு அடுத்தது தான். Nobody can come to that place. யாருமே நம்முடைய அப்பா ஸ்தானத்துக்கு வர முடியாது. Can anybody come to that place? யாராவது நம்முடைய அப்பா ஸ்தானத்துக்கு வர முடியுமா? Anybody சொல்லுங்க. can come? யாராவது அந்த ஒரு உன்னதமான ஸ்தானத்திற்கு வர முடியுமா? Is it because he is highly educated or? அவர் ரொம்ப படிச்சவரா இருக்கிறாரு. No. இல்ல, வர முடியாது. I am born of him. என்றால் நான் அவரால் பிறந்தவன். That relationship nothing can separate. அந்த ஒரு உறவை வேறு எதுவுமே பிரிக்காது. That is what Paul said. அதனால தான் பவுல் இப்படி சொல்றாரு. I am convinced that nothing can separate me from the love of God which is in Jesus Christ. கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்காது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, this is the true new covenant. இதுதான் உண்மையான புதிய உடன்படிக்கையின் வாழ்க்கை. It is not reading the Bible அது only. வெறுமனே வேதத்தை Not நிறைய reading the வாசிக்கிறது கிடையாது. I don't know how many people have come to this place, such a place. இவ்வளவு இந்த அருமையான இந்த உன்னதமான இடத்திற்கு உங்களில் எத்தனை பேர் வந்திருக்கீர்கள் என்று எனக்கு தெரியல. If you have not come, ஒருவேளை அநேகர் வராமல் இருக்கலாம். if you have a fear inside, உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு பயம் இருக்கும் என்று சொன்னால் confess that before the Lord. நீங்கள் தேவனிடத்திலே போய் அதை அறிக்கையிடுங்கள். Lord, today I came to know you are my father. ஆண்டவரே, இன்னைக்கு பிதாவே நீங்க என்னுடைய தகப்பன் என்பதை நான் அறிந்து கொண்டேன். I don't have to fear anything in this world. இந்த உலகத்துல நான் வேற எதுக்கும் பயப்பட வேண்டியதில்ல. I don't have to fear anybody. யாருக்கும் நான் பயப்பட வேண்டியதில்ல. Oh, and nobody has authority over me. என் மீது யாருக்கும் அதிகாரமும் கிடையாது. Only you have the authority over me. நீங்க மட்டும்தான் என் மீது எல்லா அதிகாரத்தையும் வச்சிருக்கீங்க. Come to this place, brothers and sisters. சகோதர சொல்ல இந்த அருமையான இடத்திற்கு நீங்கள் வாருங்கள். Don't merely say I am sitting in a new covenant. நான் ஒரு புதிய உடன்படிக்கையின் சபையிலே உட்கார்ந்திருக்கிறேன் நம்ம சொல்லிட்டு இருந்தா பத்தாது. You have to come to that place. நாம் அந்த ஒரு வாழ்க்கை அனுபவத்திற்கே வந்து விட வேண்டும். May the Lord help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக.